சங்கி அடிமை கூட்டங்களை திட்டத்தை முறியடித்தார் முதலமைச்சர், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நீ தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு வழக்குகளை போட்டு இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறத நிப்பாட்டலாம்னு நினச்சாங்க இவங்க. அது முதலமைச்சர் அதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு இவங்க இதை தான் பண்ண வராங்கன்றக்காண்டி இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கடுத்த மாதம் 3 மாதத்துக்குள்ளே 3000 ரூபா, கோடைக்கால விடுமுறையெல்லாம் வர்றதுனால அதுக்கு ஒரு 2000 ரூபா போனஸ் மாதிரி போட்டு 5000 ரூபாயை கொடுத்துட்டாரு. இவங்க சங்கி தற்கூரி இன்றைக்கி எல்லாம் கதறுதுங்க. அப்போ என்னடா அது போக அடுத்து நம்ம ஜெயிச்சு வந்துவிட்டு மாதம் 2000 ரூபா, இந்த 1 கோடியே 36 லட்சம் பேர்த்துக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்குற மாதிரி அது கூடுதல் 1000 ரூபா கூட்டி 2000 ரூபாயா முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ஏன்னா அதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு திட்டம்னா தேர்தலுக்காண்டி ஒரு பண்ணுறான்னு சொல்லலாம். நம்ம கிட்டத்தட்ட அது 30 மாதத்துக்கு மேலே மாதம் 1000 ரூபா மட்டும் 30,000க்கு மேலே கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு 5000 ரூபா கொடுக்கும்போது நீ பொங்கலுக்கு ஏற்கனவே 3000 கொடுத்ததுலேயே இவங்களால் தாங்க முடியலை. ஏன்னா முதலமைச்சர்ன்றது மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செய்கிறாரு. அது இந்த கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிர்களுக்கான கொடுக்குறதுல அது ஏன்னா பெண்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வீட்டுகளுக்கு வந்து ஜாமான் வாங்கி கொடுப்பாங்களே தவிர மாதம் 1000 ரூபா வீட்டில் எந்த வீட்லேயும் கொடுக்குறதுக்கு சில வீட்டில் யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இது குக்கிராமத்துலேயும் சரி, ஒரு 100 குடும்பம் இருக்குன்னா அங்கே 1 லட்ச ரூபா மாதம் அங்கன மாத்திரம் முழங்கும், அந்த அங்கே இருக்க கடைகளுக்கு மட்டுமே. அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர், ஏன்னா அங்கே இப்போ 500 குடும்பம் இருக்குன்னா 5 லட்ச ரூபா அந்த கிராமத்துக்குள்ளே புழங்கும். அங்கே இருக்க சிறு கடைகள், அங்கே இருக்க ஒரு கீரை வைக்கிறவர்களாக இருக்கட்டும், தேங்காய் எல்லாம் எதுக்காவது வாங்கிக்கிடுவாங்க. ஒன்றுக்கும் இந்த 1000 ரூபா மருந்துக்கு, பேரம்பேத்திகளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும். இது இப்படி திட்டங்களை வந்து முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு திட்டத்தையும், ஏன்னா மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்குறாரு. ஒவ்வொரு இதுகள்லையும் இன்றைக்கி பல வாக்கில் ஒரே வீட்டில் 4000 ரூபா ஏற்கனவே 3000 வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஏன்னா 2 பிள்ளைகள் படிக்கும், 1000 2000 ரூபா மகளிர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை, அதுக்கு ஒரு 1000 ரூபா அப்படின்றது நான் நிறைய வீட்டில் நானே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்போது பார்த்து செய்கிற முதலமைச்சர் ஆட்சி தொடரணுமா? இந்த நடக்காததுகளை பேசுங்கள்ல, செய்ய முடியாததுகளை இவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்க வருங்க, நீதிமன்றத்துக்கு போனால் நிற்காதுன்னு தெரியும். ஏன்னா மொத்தத்தில் அது சரியாக புள்ளிவரத்தோடு எடுத்து செய்யாமல் எந்த திட்டத்துக்களை செஞ்சாலும் அது நிறைவேற்ற முடியாது. அப்படி நம்ம முதலமைச்சர் ஒன்று சொன்னான்னா அதை செய்கிற மாதிரி இருந்தால் தான் ஒன்று சொல்லுவார். அப்படின்னோட மக்களுக்கான திட்டங்களை பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் வரக்கூடிய 2026லேயும் வரலாற்று வெற்றியை பெற போகிறோம். நிச்சயம் வெல்லுவோம். இந்த சங்கி கூட்டங்கள், தற்கொலை கூட்டங்கள்லாம் கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். ஏன்னா இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, வரப்போகிறதும் இல்லை. எதையாக பேசிட்டு போகிறாங்க தான். ஆனால் மக்களுக்கான முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர்.